மலைக்கு கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். எல்லாம் காட்டு வினாக்குகள் நடமாட்டம் இருக்கும். கீழே ஒரு கோயில் ஒன்று இருக்கு. பாஞ்சாலும் பாஞ்சு விட்டுரும். ஒரு ஆட்டோவில் வந்து எத்தனை பேர் போய் 15-20 பேர் கிட்ட வந்து ஆட்டோவில் ஃபைனான்ஸ் செய்கிறாங்க. ஸ்கூல் பஸ். ஓகே 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 பாய் 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 தேங்க்ஸ். இந்தியாவிலையும் வந்து இங்கே அந்த மாஞ்சோலைன்ற பகுதியில் வந்து 100 வருஷ கண்ட்ராக்டில் இங்கே இருக்கிற மக்களை அங்கே ஒரு வேலைக்காக ஒரு அடிமைக்கு ஒரு அடிமைத்தனமான இதுக்காண்டி வேலை செய்யணும்னு 100 வருஷ கண்ட்ராக்டுக்கு அவ்வளோ மக்களையும் இங்கே வந்து கொண்டு போனவன். அந்த 3 மாதம் தண்ணி என்ன மலைக்கு வர்றதா இல்லாட்டி ஊட்டா வரும்? தேங்காய் தண்ணி இருக்குல்ல, மேலால வடியுமா? ரைட் ரைட். இந்த இது மட்டும் முட்டி தண்ணி வந்து வலியும்னு சொல்லி தண்ணி வர்றதை பார்க்குறதுக்கு நானுமே ஆர்வலாக இருக்கிறேன். பட் ஒரு அதிசயம் தானே ஒரு மலைக்கு கீழே. திருநெல்வேலி வந்து எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. போங்க போங்க வாங்க வாங்க எப்படி வாரீங்க பாருங்கண்ணா. இப்போ இங்கே வந்து டீயாக குடிக்கிறோம். சின்ன சின்ன கடை தானே. ஆனால் க்ரௌடை பார்த்தீங்களா எப்படி க்ரௌட் உண்டு, சரியான க்ரௌடு. டீ வடை இங்கே இது எல்லாம் கிடக்கு. தமிழ் காலையில் எல்லாரையும் சந்திக்கிற ஒரு பொதுவான இடமா வந்து டீ கடை. வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? அண்ணாண்ட ஊர் கோயிலில் வந்து திருவிழா நடக்குதுன்னு சொன்னவர். பின்னால வந்து ஒரு கல்லாலான மாமா மாமாங்க பாருங்க, மீசையா இருக்க காட்டிட்டு போங்க. இதான் திருநெல்வேலி மீசையா? அப்படி இருக்கா? முறுக்கி விட்டா பழைய சிங்கம். பழைய சிங்கம். இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது திருநெல்வேலியில், தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் மலர்றது. இங்கே வெங்கடேசன் விட்டு தான் நிற்கிறோம். அவள் என்னென்னு சொல்கிற அவற்றை விடா எங்களை விடான்ற மாதிரி அவர் அவ்வளோத்துக்கு வந்து எங்களை வந்து பார்த்து கொள்கிறார். உண்மையிலேயே சந்தோஷம் சந்தோஷம். இந்த யூடியூப் மூலியமாக இப்படியான உறவுகள் கிடைச்சி கொண்டதுக்கு. சரி, நல்ல கூலாக நல்ல மழை ஒன்று அடிச்சுது இரவு. அதோட இந்த வீட்டில் இருந்து பார்க்க அந்த வியூவை உங்களுக்கு அதிகாலையில் ஹார்ட் ஆன் பண்ணுறக்காண்டி இந்த வீடியோ எடுக்கிறேன். அங்கே பாருங்க அந்த மலை, இந்த வீட்டில் இருந்து பார்த்தீங்களா அப்படியோ அந்த மலை தெரியும். அங்கே இங்கே பாருங்க எல்லாத்துக்கு சூப்பராக இருக்குது. நல்ல கூலான ஒரு கிளைமேட். இரவு பெரிய மலை ஒன்று அடிச்சுது. இந்த மலையை வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து ரசிச்சிட்டோம். இப்போ கிட்ட மலையடி வார்த்தை கிட்ட நாங்கள் போகிறோம். போய் என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இதில் நான் வந்து போகிறோம். பக்கத்தில் என்னபடியாக ஹெல்மெட் போடலை, குறைக்காதீங்க. மழை பெய்கிற மாதிரி இருக்கட்டா லைட்டாக தூரம்ல. அந்த மலைக்கு கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். மலையடி வாரத்தை பார்க்குறக்காண்டி. என்ன சம்பவம்னா நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு மலை கிளைமேட்டாகவே இருக்குது. ரைட். அந்த மலைக்குள்ள என்ட்ரியாக பாதைக்குள்ள இறங்கிட்டோம். கணக்கு பேர் இந்த வழியால் நடப்பினோம். அது வியூவும் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க. மலைக்கு போனால் போகலாம். அது காலையிலே வாக்கிங் எல்லாம். ஓகே ஓகே. இந்த மலைக்கு ஒருக்கா போய் பார்ப்போடு. ஓகே. காட்டு வினாக்குகள் நடமாட்டம் இருக்கும். சேஃபாக போங்க பாருங்க வேண்டான்னா சொன்னவர். ஆனால் நான் நினச்சது வந்து இப்படியான மலைப்பகுதிகள்னா வந்து எங்களோட ஊர்கள் எல்லாம் வந்து நல்ல கூலிங்காக ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கால மலை பிரதேசங்கள் ஒரு வறண்ட பகுதியாக இருக்குது. ஆனால் அடிக்கடி இந்த மலைகள் வந்து பெய்யுது பாருங்க. நல்ல பச்சை பசையிலண்டு இருக்குது. இதில் எல்லாம் மேலே ஏற முடியாது. சரி வந்துட்டோம். இப்படியோ அடிக்கி வந்த உடனே கீழே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். பாஞ்சாலும் பாஞ்சு விட்டுரும் வேண்டாம். கணக்கு பேர் இதில் காலையிலே வந்து கும்பிட்டுட்டு போய் நான் கொஞ்சம் வேணும். பாய்.
சரிவா வாடா ஸ்கூலுக்கு போகிறாங்க தங்களை காட்டு வெட்டுறாள் முருகன் கோயில் ஓடா காட்டுறேன் பாய் ஒரு ஆட்டோவில் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 15-20 பேர்கிட்ட வந்து ஆட்டோவில் ஃபைனான்ஸ் செய்கிறேன் ஸ்கூல் பஸ் ஓகே பாய் தேங்க்ஸ் எல்லோரும் வந்து சந்தோஷமாக கை காட்டி கொண்டு இருக்காங்க. நாங்கள் அந்த உச்சிக்கு போகலாம்னுச்சுன்னு போயிடலாது. இது எந்த ஆலயம்ண்ணா? முருகன் கோயில் பாலசுப்ரமணியர் கோயில். அண்ணா சொன்னவர் வந்து இந்த மலைத்தொடர்களில் ஒரு கிராமம் ஒன்று இருக்குண்ணா. அந்த கிராமத்தின் பேர் என்னென்னா மாஞ்சோலை என்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. எங்களோட ஊர்லேயும் வந்து மாஞ்சோலை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே மாஞ்சோலைன்றது வந்து எங்களோட ஊரில் அந்த டீ எஸ்டேட் இருக்குது தானே, டீ எஸ்டேட்டுக்கு வந்து கொண்டுறப்பட்ட என்னென்னு சொல்கிறாங்க அந்த கண்ட்ராக்டில் அகலை கொண்டாந்து தானே. அது மாதிரி இந்தியாவிலையும் வந்து இங்கே அந்த மாஞ்சோலைன்ற பகுதியில் வந்து 100 வருஷ கண்ட்ராக்டில் இங்கே இருக்கிற மக்களை அங்கே ஒரு வேலைக்காக ஒரு அடிமைத்தனமான இதுக்காண்டி வேலை செய்யணும்னு 100 வருஷ கண்ட்ராக்டுக்கு அவ்வளோ மக்களையும் இங்கே வந்து கொண்டு போனவன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் எடுக்கணும். ஆனால் இப்போ வந்து பெர்மிஷன் வந்து நிப்பாட்டப்பட்டுள்ளது என்ற விஷயத்தை வந்து தெரியக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட அண்ணா சொன்னவர் வந்து அண்ணா அங்கே ஹில் ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்காங்க. அப்போ அங்கால பகுதியில் கூட அந்த இதுகள் வந்து செய்து கொடுத்துட்டோம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா அந்த வீதி வசதி கூட பெருசாக இருந்திருக்காது. அப்படியான ஒரு இடம் நாங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணினாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த இது வந்து கிடைக்கல. அப்படி நான் யோசிக்கவே இல்லை. நான் நினச்சேன் இப்போ எங்களோட பகுதியெல்லாம் இந்தியாவிலேருந்து அப்படியான மக்களை கொண்டு தேயிலை பறிக்கிறக்காண்டி ஆங்கிலேயற்ற காலத்தில் வச்சுருந்தவங்க. ஆனால் இங்கே இருக்க பகுதிகளில் அப்படி செய்திருக்கணும்ன்றைக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருந்தது, ஒரு புதுசாக ஒரு விஷயமா இருந்தது. சந்தர்ப்பம் கிடச்சி உங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த இடத்துக்கு வந்து போய் பாருங்கள். என்னென்னா மாஞ்சோலை என்ற பகுதிக்கு எத்தனை குடும்பங்கள் வசிக்கும்? நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதில் வந்து மாஞ்சோலை, குதிரைவெட்டி, அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து அவையில் போய் இந்த இடத்துக்கு வர விரும்புகிறேன். வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்கணும். அது 99 வருஷம் கான்ட்ராக்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான பொருள் அவங்களே மலையிலேருந்து இறங்கி வந்து கீழே வந்து வாங்கிட்டு போகணும். அங்கே ஒன்றுமே அந்த வசதிகள் ஒன்றுமே இல்லை. ரைட் சில சின்ன கடைகள் இருக்குது. இருந்தாலும் விலைவாசிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரைட் முதலெல்லாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் எடுத்துகிட்டு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. போகிறதுக்கு வந்து வனத்துறையில் வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணும். வனத்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம போனாலுமே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற அந்த நிறுவனத்துக்கு கேட் இருக்கும். அவங்ககிட்டையும் பெர்மிஷன் எடுத்து தான் நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து அனுமதி கொடுத்தாங்க. ஓகே. ஆனால் இப்போ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால இப்போ அவங்கெல்லாம் அந்த மக்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் கான்ட்ராக்ட் முடிஞ்சது, நீங்கள்லாம் வேலை இல்லை, நீங்கள் போங்க. அப்போ அவங்க வந்து பல வருஷங்களாக அங்கே வந்து அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே அதுதான். அவங்க தொழில், அவங்க பிள்ளைகள் படிப்பு எல்லாமே அவங்க அங்கேயே செஞ்சதுனால அவங்களுக்கு வந்து வேறு தொழில் தெரியாது. கீழே வந்து அவங்க என்ன செய்வாங்க அதுதான் தெரியும். அவங்க அங்கே அந்த இடத்த விட்டு அவங்க போகிறாங்க இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து இதில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து எதாவது செஞ்சேன்னா அந்த மக்களோட வாழ்க்கை இதுக்கப்புறமா நல்லாயிருக்கும். கேட்டேன் அண்ணா சொன்ன விஷயத்த கேட்டிருப்பீங்க. அந்த இதுக்கு யாராவது என்ன தீர்வு எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் உண்மையிலே சந்தோஷம். இது வந்து பெரிய ஒரு மலைத்தொடர். கிட்டத்தட்ட 7 மலைகள் வந்து இதில் மேற்கு தொடர்ச்சியோட ஆரம்பம் இதுதான். மேற்கு தொடர்ச்சி இதில் மேற்கு தொடர்ச்சி மலையோட ஆரம்பம் இதுதான். ரைட். ஆனால் இந்த மலையிலெல்லாம் நாங்கள் ஏற முடியாதுண்ணே. ஏறலாம். கோவில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க தானே. அப்போ அந்த மலை மேலே அங்கே ஒரு கோவில் இருக்குது. மேலே ஒரு மேடு மாதிரி அங்கே வந்து இப்போ இங்கேருந்து நடந்து போய் அதுக்கு அந்த டேட்டுக்கு மட்டும்தான் ஏறலாம், மற்றபடி ஏறலாம். இப்போ என்ன ஃபாரஸ்ட் வந்து வனத்துறைக்கு வந்து இதில் கட்டுப்பாட்டில் இருக்கிறபடியாக வந்து ஏற முடியாது. படிகள் மாதிரி எப்படி இருக்கா? இல்லைண்ணா இல்லை, கல்லெல்லாம் ஏறோடும் ரிஸ்க்கு தானே. இப்போ ஆனால் அந்த பக்கத்தால் இன்னொரு கோயில் இருக்குது, அதுக்கு படி ஏறி மேலே போகலாம். மேலே அங்கே நான் கூப்பிட்டு போகிறேன். ஓகே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வரைக்கும். சரி. இந்த மலைக்கு பேர் வந்து கொழுந்து மலை. இதிலே போட்டுட்டு பாருங்க, கொழுந்து மலைக்கிட்ட தான் இந்த முருகர் கோயிலும் வந்து இருக்குது. சரியா? நான் இதை சுற்றி இருக்க பகுதியில் இருக்கிற மக்கள் அதிகாலையிலே இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு தான் போயினோம். கிளாசிக் மாடல் விரும்புகிறார்கள் இந்த பல பேர்ட்ட கனவாக வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கும். அது இங்கே என்ன விலையாண்டு நடக்கப்போம். இது என்ன விலையண்ணா இந்த பைக்கு? இங்கே நான் எதுக்கும்
2,60,000. 60,000. இது நான் எடுக்கும்போது 2 பைக் எடுத்தேன். ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கும் இன்னொன்று வந்து தண்டர்பேர்ட். தண்டர்பேர்ட். ஓகே அது வந்து அக்கா மானுக்காக எடுத்து கொடுத்தேன். அவர் அதை பாதிச்சுட்டு இருக்காரு. ஓகே. இந்த மலையடி வாரம் மட்டுமே இந்த தார் வீதி வந்து போட்டு கொடுத்துருக்கணும். இது கங்கால வந்து போகலாது ரெண்டு. ஆனால் இரவுகளில் கொஞ்சம் பயம்தான். கொஞ்சம் காடு தானே மலைப்பகுதியெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். கொழுந்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயில். அம்பாள் கோயில் சிவலிங்கம் வச்சிருக்கு. பால் கிணறு. ஓகே. கார்த்திகை மார்கழி தை 3 மாதம் தண்ணி தண்ணி என்ன மலைக்கு வர்றதா இல்லாட்டி ஊற்றா வரும்? ஊற்றுக்குள்ளேருந்து வரும். வெளியே இருக்கும் தேங்காய் தண்ணி இருக்குல்ல, அதோட சூப்பராக. மற்றபடி ஊற்று வராது. மற்றபடி வராது. ரைட். இந்த டைம் மட்டும்தான் அந்த கார்த்திகை மார்கழி 3 மாதம் தான். அதெல்லாம் வராது. குடிக்கலாம் அந்த தண்ணி. குடிக்கலாம், தீர்த்த மாதிரி இருக்கும். ரைட். இதுக்குள்ளேயா? ஓகே. நமக்கு தெரியல. அதான் சரி. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இதில் வந்து பால் கிணறுன்னு இருக்கான். அந்த கிணறை வந்து காடு அடிச்சு இந்த மாதிரி கோயிலுக்கு இருக்கு. பரம்போன சுவாமிகள் இருக்காங்க. இந்த பால் கிணறுல தண்ணி வரும். கார்த்திகை மார்கழி தை 3 மாதம் மட்டும் தான் தண்ணி வரும். தண்ணி வராது. ரைட். வந்து சின்ன காடு மாதிரி அடிச்சு விளம்பரம் பண்ணணும்னு நினைச்சேன். நடக்காம அப்படியே தப்பிக்கிட்டே போகுது. ஓகே. ஆமாம், நிறைய பேருக்கு தெரியும். சரி, இது மூலியமாக சொல்லுவோம். ஆமாம், வந்து அந்த மாதம் மட்டும் ஐசியம் தானே அது. 3 மாதம் மட்டும் தான் தண்ணி வரும். ரைட். இந்த இதுலேயே இருக்கு என்ன சின்ன கிணறு தான். பார்த்தீங்கன்னா இந்த கிணறு இதில் வேறுங்க சின்ன குட்டி கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறுல 3 மாதங்கள் மட்டும்தான் வந்து ஒரு வருடத்தில் தண்ணி வருமாம். அதுவும் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா தீர்த்தம் மாதிரி இருக்குமான்னு சொன்னாங்க. தேங்காய் தண்ணி. இளநீர் மாதிரி. இதுதான் அந்த சுற்றி தண்ணியாக தான் வரும். மேலால் வடியுமா? இது வழியாக வந்து ரைட். இந்த இது மட்டும் முட்டி தண்ணி வந்து வலியும்னு சொல்லியிருக்கு. இதிலே போட்டிருக்கு சனி. இது பாலசுவாமியல் பால் கிணறு. இதில் வந்து தண்ணியே கிடையாது. சரக்கு அடிக்க வரவங்க பாட்டில் உடச்சி உள்ளே கொடுப்பாங்க. அதனால் அது ஃபுல்லாக அப்படி சின்ன இதுதான். இவ்வளோ இதுதான். ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் கிணறுக்குன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கிணறு தான். பாப்போம், இதில் தண்ணி வரதை பார்க்குறதுக்கு நானுமே ஆர்வலாக இருக்கிறேன். பட் ஒரு அதிசயம் தானே, ஒரு மலைக்கு கீழே ஒரு இவ்வளோ இதில் ஊற்று வரதுன்றது. வடிஞ்சு போய்கொண்டே இருக்கு. கோரி குடிக்கலாம். ரைட். பாட்டிலில் பிடிச்சி வீட்டுக்கு. ஓகே. அண்ணா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்து நானே முதல் கார்த்திகை மாதம் வரணும். கார்த்திகை மாதம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்களா கட்டாயம். எங்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது அதான் நாங்கள் ஊரில் நிற்க அண்ணா எப்படியும் பெரிய இடத்த அனுப்புவாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, நல்ல ஒரு இயற்கையான சூழலில் இந்த முருகன் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. கொள்ளடியாங்கோழியெல்லாம் இங்கே தெரியுது, ஆனால் வீடுகள் இல்லை. அப்போ முருகர்கிட்ட வாகனமாக தானே. அப்போ பார்த்தேன் நான் யாருமே களவெடுக்க மாட்டாங்கன்றது இல்லை. ஒருத்தருமே வந்து எடுக்கல. கோழி வந்து பெருகிக் கொண்டே இருக்குண்டு அண்ணா வந்து சொன்னார். மலைக்கு பக்கத்தில் நல்லா இருந்தது. எக்கச்சக்க பேர் இன்னுமே வந்து வாக்கிங்கு வந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம். சரி, எப்படியும் இந்த அடிவாரத்தால் போய்கொண்டிருக்கிறோம். இதில் கரையில் கணக்கு நெல்லி தோட்டங்கள், வாழை தோட்டங்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன காடுகளாக இருந்தாலும் அதில் வந்து பயிர்களை வந்து போட்டு விட்டுருந்தோம். அதோட இதில் பார்த்தோம்னா அந்த முகிலை பாருங்க, அந்த மலைக்கு பக்கத்தால் இப்படி போகுதுண்டு தெரியுது பாருங்க. இவ்வளோ நாளும் பஸ்ஸில் காரில் திரிஞ்சிட்டு இப்படி பைக் ரைடு கொண்டு போவோம் வந்து நல்ல இதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இதுதான் நாங்கள் சொன்ன காட்சி. ஐயா தண்ணி வட்டு ரைட் அப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட மழை கூடுதலாக பெஞ்சா இதில் வந்து தண்ணி வந்து நல்லா நிரம்பி நிற்கும் போல். என்னண்ணா அண்ணா இதில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி நிரம்பி இருக்கும் போல்.
அந்த முகில்கள் எல்லாம் வந்து அந்த மலைக்கு கீழே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. சூரிய உதயம் இந்த பக்கத்தாலே வரும், இஞ்சாலே வரும், அங்கே வரும். என்ன இப்போ சூரிய அஸ்தமனத்துக்கு இங்கே இதில் ரெண்டு பார்த்தா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளவு நாளில் இன்றைக்கு தான் இவ்வளோ ஒரு அழகான ஒரு கிராமப்புறம், ஒரு நல்ல ஒரு இயற்கை காட்சிகளோடு சேர்ந்த ஒரு காலை பொழுது வந்து மலருது. அதுக்காண்டி தான் உங்களுக்குமே வந்து காட்டோன்மெண்ட்டு வந்திருக்கிறோம். சின்ன ஒரு மலை வந்து தூரலாக பெஞ்சோன்ருக்கு. அந்த மலைக்கெல்லாம் நிற்கிறோம். சின்ன மலைக்குள்ள இப்படி ஒரு குளிர்மையான கிளைமேட்டில் இப்படி ஒரு பைக் ரைடுன்றைக்கு யோசிச்சு பாருங்க, சூப்பராக இருக்குது. உண்மையிலே மனதுக்கு நல்ல ஒரு அமைதியாக இருக்குது. இவ்வளோ காலம் வந்து பரபரப்பான இது சூழலில் ஓடிட்டு செம்ம ஃபீல் தருது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இப்படியான பச்சை பசையில் அனுபவிக்கிற நீங்கள் கேரளா போகிறதோட சரி, தமிழ்நாட்டிலையும் இப்படியான கணக்கு இடங்கள் எல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், அந்த ஒரு வயலுக்கு நடுவில் பெரிய ஒரு கிணறு, அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அப்படியான இடத்துல போய் குளிக்கணுன்ற ஆசை. அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்களுமே போவோம். இன்னுமே நாங்கள் இங்கே நிற்கிறதுக்கு வந்து காலம் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயம் போவோம். அண்ணா சொல்லியிருந்தவர் வந்து அவையில் இந்த அண்ணா எல்லாருமே சேர்ந்து வளமையாக இந்த இடத்தால வந்து வாக்கிங் வரதுண்டு அவதான் இருக்க, வாங்க பைக்கில் ஒரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு வருவோம்ண்டு. எனக்குமே வந்து நித்திர வரையில் அவங்க நித்திர விள்றாங்க. அப்போ அவங்கள குழப்பக்கூடாது, அப்படியே வந்துட்டேன். சில பேர் நீங்கள் கேட்கலாம், வேண்டாம் நீ அவனை விட்டுட்டு ரைட் போறியாண்டு. எல்லோரும் நல்ல தூக்கம், எல்லாருக்கும் களைப்பு. அதனால் அவள் எழுப்பையில் நாங்கள் 6:30க்கே வந்துட்டோம். அவங்க எழுப்ப எப்படியும் 8 மணியா, அதுக்காண்டி சொல்லிக்கொள்கிறேன். இதிலே ஒரு மலை, எப்படி 7 மலை உண்டு இதில். ரைட். நம்ம கேரளா பொறுத்தவரை இந்த ரோடு ரைட். இது அதையும் சொல்ல மாதிரி இதுலேருந்து கேரளா வந்து பக்கத்தில் தானே என்ன பார்த்தீங்களா? இதுலேயே வந்து கேரளா வந்து இந்த மலைக்கு பின்னாடி எப்போ போனீங்கன்னா கேரளா. ரைட். ஓகே. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. தென்காசி வழியாக போனீங்கன்னா இந்த மலையை உடஞ்சி பாதம் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளால போனாங்க. ரைட். இப்போ இதில் வந்து 7 மலை இருக்குது. அந்த 7 இப்போ நீங்கள் பார்க்க எல்லா மேலையும் தொடர்ச்சியாக தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் தனித்தனியாக வந்து 7 மலைகள் வந்து இந்த இடத்துல இருக்குது. மழை பிளக்குது, இந்த குளிச்சுட்டு தான் போல. இந்த மலைக்கு பேர் வெள்ளிமலை. வெள்ளிமலை. ஓகே. ரைட். ஓகே. அப்போ 7 மலைக்கும் 7 பேர் உண்டு. இந்த பகுதிகளெல்லாம் வனவிலங்குகள், மான், புலி, யானை எல்லாமே வந்து க்ராஸ் பண்ண போட்டிருக்கு. முதல்ல இந்த வீதிகள்லாம் வந்து நார்மலாக தான் இருந்ததான், காடு மாதிரி தான் சொன்னதான். பிறகு தான் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த அப்புறம் தான் இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னவன பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் 300. 108 ரூபாய் பெட்ரோல். அதான் மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்கூல் பஸ்ஸு. கிட்டத்தட்ட திருநெல்வேலி வந்து எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. எங்களோட ஊரில் இருக்கிற ஆக்கள், அதே மாதிரி ஒரு விஷயங்கள். திருநெல்வேலி பஸ் ஸ்டாப். ஓகே, போங்க. நேற்றுலாம் வந்து இந்த நேரம் பெருசாக க்ரௌட் இல்லை. ஆனால் இப்போ நேற்று வரைக்கும் க்ரௌட் இல்லை. இன்றைக்கி நேற்று நாங்கள் அங்கேருந்து வரைக்கும் நீங்கள் ரயிலில் ஏற்றிட்டு. ஓகே. பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம். இப்படி இதாலே வேணும். டீயா ஏற்கனவே மார்னிங் டீ குடிச்சாச்சு. நீ வந்து டீ குடிச்சு கொண்டே இருவா.
அரச மருத்துவமனை. அண்ணா வாங்க வாங்க, எப்படி வாரீங்க பாருங்கண்ணா. இங்கே கட்டாயம் ரூல்ஸு என்னென்னு சொல்கிறது, அந்த பெருசாண்டு மதிக்கணும், ஆனால் கொஞ்சம் மதிக்கணும். இந்த கம்பங்கூழ், கேப்பக்களி அப்படி ஏதாவது வச்சுருப்பாங்களா? அது ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? ஓகே ஓகே. முண்டடிச்சவன் வந்து டவுனையும் பார்த்துட்டு இங்கால டீ சாப்பிட ஒன்று வந்திருக்கோம். ஏற்கனவே காலையில் விடிய டீ பெட் காஃபியே வந்துட்டு இருந்தாலும் அடுத்த டீ எனக்கெல்லாம் உண்மையிலே டீ ஒத்து வராது. டீ குடித்தா அந்த ஒரு பித்தம் சுரக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரி, இங்கே வந்து டீயாக குடிக்கிறோம். சின்ன சின்ன கடை தானே, ஆனால் க்ரௌடை பார்த்தீங்களா எப்படி க்ரௌடு உண்டு, சரியான க்ரௌடு. டீ வடை இங்கே இது எல்லாம் கிடக்கு. எங்க சுற்றி சுற்றி போனால் அங்கே எல்லா இடம் ஒரே சொந்தக்காராக தான் இருக்குது. எங்கேனாலும் சரிதான், ஒரே சொந்தம். போமா குற்றாலம் போமா குளிப்பவா, அதுக்கு தயாராக தான் இருக்கிறார். மலைக்கு போனோம். வணக்கம் சொல்லிவிடுங்க. இலங்கை இலங்கை யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தமிழ் தமிழ். 4 மணிக்கு எழும்பி ஒரு வாக்கிங் கொண்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சு தான் உண்டு. பட் அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீ பாய்லர் எல்லாம் வந்து இந்த செப்பில் தான் இருக்கு பாருங்க. ஃபுல்லாக பால் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். வடை 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 இருக்குது, சம்சா இருக்குது, போண்டா இருக்குது, பருப்பு வடை இருக்குது. காலையிலே இங்கே ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், பட் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லோரும் அங்கே வாக்கிங் பண்ணிவிட்டு நேராக டீ கடைக்கு தான் வரணும். டீ கடை வந்து எல்லோரும் சங்கமிக்கிற ஒரு இடம், காலையில் எல்லாரையும் சந்திக்கிற ஒரு பொதுவான இடமா வந்து டீ கடை. வணக்கம் வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? அண்ணாண்ட ஊர் கோயிலில் ஒன்று திருவிழா நடக்குதுன்னு சொன்னவர், அண்ணாண்ட ஊர் கோயிலில் ஒன்று திருவிழா நடக்குதுன்னு சொன்னவர். அந்த நேரம் எங்களால் வரையலாம் போயிட்டு, அப்போ தான் நாங்கள் சென்னையில் வந்துடுறோங்க. நாங்கள் அந்த கோயில் இதுதான். பூட்டியிருக்கா? பிள்ளையார் இருக்கிறார், முருகன் இருக்கிறார், அதோடு சேர்த்து காளி அம்மன். ஏனண்ணா இந்த இப்படி ஏன் செய்கிறதுல இதெல்லாம் ஒரு காவல் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், ரைட்டு. அதையும் உருவச்சிலைகள் போடாமல் இது சும்மா நோமலாக அந்த வசதிகள் இருந்தால் அதை செஞ்சு செய்வோம். அது கடவுள் அந்த அருள் கொடுத்தா கண்டிப்பாக செய்வாங்க. ஓகே ஓகே ரைட்டு. இதே வாங்க சொல்கிறேன். இப்போ தான் புது பொலிவோட பெயிண்ட் எல்லாம் அடித்து விட்டுருக்கீங்கன்னா முனீஸ்வரர். சரியா? அவர் அவர் வந்து வந்ததே ஸ்ரீலங்காவில் வந்தார். சரியா? எங்கள் தாத்தாவோட அக்கா அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் வரும்போது அங்கேருந்து அவங்க சடமுடி போட்டு வந்தது. ஓகே ஓகே ஓகே. வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வந்து முனீஸ்வரர்கள் வந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து இங்கே ஒரு இருப்பிடம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ தான் அந்த கோயில் உருவாக்கப்பட்டது. ஓகே, சரியா? அது வந்து அந்த கோயிலுக்கு இன்னொரு வரும். இந்த கோயில் அவங்க உருவாக்கிட்டாங்க. ஒரு சின்ன கால்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு சின்னதாக வச்சு செஞ்சுட்டாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து தாத்தா காலத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து குழந்தைகள் பிறக்குது இறக்குது. அவங்க பிறந்து இறங்குது. கிட்டத்தட்ட 8 பிள்ளைகள்கிட்ட பிறந்து இறக்குது. உங்களோட பரம்பரையில் எங்கள் அப்பா நாங்கள் எங்கள் அப்பா அம்மா. ரைட் ரைட் ரைட். சரியா? அப்போ வந்து எங்கள் அப்படி அடிக்கடி தொடர்ந்து நடக்கிறதுனால அவங்க கேட்பாங்க தானே, யார்ட்டையாவது என்ன செய்யலாம் அதுக்கு பரிகாரம் என்ன இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஒரு முனிவர் ஒருத்தர் பாவனாசம் நம்ம காட்டுறேன், நம்ம போவோம் அந்த கோயிலுக்கு. அந்த கோயிலில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் அவர் வந்து சும்மா அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் வந்து
சொன்னார், உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சிலை செஞ்சு, அதாவது கல் சிலை செஞ்சுருங்க. அந்த கல் சிலை எவ்வளோ உயரம் இருக்கும் உங்களுக்கு அடுத்து பிறக்க போகிறோம்னா அந்த உயரத்து வரைக்கும் இருக்கும். அதாவது பிறந்து இறந்துடுது. நான் சின்ன ஓகே ஓகே, எவ்வளோ உயரமாக செய்கிறோமோ அவ்வளோ உயரம் மட்டும் அந்த சரியா? ஓகே. அந்த சிலை செஞ்சுருவீங்க. நேர்ந்து அது எப்படி செய்யணும்னா, நீங்கள் எங்கள் அப்பாவும் என் அம்மாவையும் சொல்லியிருக்காரு, மடி பிச்சை எழுதி பிச்சை எடுத்து செய்யணும். ஓகே சரியா? செய்ய வைங்க, அது நடக்கும் சொல்லி. அப்போ அப்பா அம்மா அதேமாதிரி செஞ்சுருக்காங்க. செஞ்சு வைக்கும்போது ஒரு இந்த சாமி உருவம் இருக்குது, நான் அங்கே போய் காட்டுறேன். இப்போ இங்கேருந்து பார்க்க தெரியாது. முன்னே வந்து ஒரு உயரமாக இருந்தது. கீழே இந்த நிலம் வந்து பதிவாக இருந்தது, உயரமாக இருந்தது. ஓகே ஓகே. இந்த உயரத்துக்கு இது என்னோட நெஞ்சு உயரத்துக்கு இருந்தது. நல்லா மண் போட்டு வசத்தினால சின்னதாக இருக்குது. ஓகே ஓகே. எங்களால் வந்து ஸ்கூல், அண்ணா படித்த ஸ்கூல், ஆரம்ப பாடசாலை. தெரியுது தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு கல் சிலை உண்டு. ரைட் ரைட். இதுக்கு பின்னால் வந்து ஒரு கல்லாலான சில தனியாக கல்லுலேயே செதுக்கி இருக்கு. கல் வெறும் கல் செஞ்சுருக்காங்க. ஓகே ஓகே. இதே ஒரு கல் வரும். அப்போ வந்து இந்த கல் சிலை செஞ்சாங்க சொன்னாங்க. அது மாதிரி எங்கள் அப்பா வந்து மடிப்பிச்சை எடுத்து அந்த கல் சிலை செஞ்சு வச்சாங்க. அது நல்ல உயரம். ஓகே ஓகே. நல்ல உயரம். இப்போ வந்து இது பள்ளமாக இது மேடாக்குனதுனால அது தெரிய மாட்டேங்குது பின்னாடி. ஓகே ஓகே. அது வந்து உயரம். அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா பிறந்தது. பெரிய எல்லாத்துக்கும் அது அந்த உயரத்துக்கு செஞ்சு வச்சதுனால அதுக்கப்புறம் தான் எங்கள் குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் நிற்க ஆரம்பிச்சோம். ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. இப்போ அந்த பிச்சை எடுத்து அந்த மடி பிச்சை எடுத்து செஞ்சு வச்சாங்க. அதனால அந்த பிள்ளைக்கு பேர் பிச்சைம்மான்னு வச்சாங்க. பிச்சைம்மாண்டு வச்சிருக்கு பேர். அக்கா பேர் பிச்சை. ரைட் ரைட் ரைட். சரி ஓகே. அப்போ உங்களுக்கும் இந்த கோயிலுக்கும் சரியான ஒரு தொடர்பு ஒன்று இருக்குண்ணா. சரியா? அந்த செஞ்சு வச்சதுனால அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 5 பேர் பிறந்தோம். அதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைங்களாம் இறந்துட்டாங்க. ஓகே ஓகே. அதுக்கு பிறகு தான் இது வந்திருக்கு. இதில் பார்த்தாலே தெரியும் அண்ணா சொல்கிற விஷயத்தை, இந்த ஊர் கோயில்களுக்கும் ஒரு குடும்பங்களுக்கும் இன்னும் வேறு தொடர்பு இருக்குமெண்டு. உண்மையிலே பெரிய ஒரு இதுதான். ஒவ்வொரு ஆக்கள் அனுபவப்பட்டால் தான் தெரியும். என்னடா இல்லைடா ஒன்றில் இல்லைடா ஒன்று பண்ணி தான் கத்த தொடங்கிடுவாங்க. பக்கத்தில் வந்து பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. எல்லோரும் வழியில் வந்து வீதி ஒன்றில் காட்டு கேட்குறாங்க. ஒன்று பண்ணி தான் கத்த தொடங்கிடுவாங்க இல்லைன்னு சொன்னால். இது வந்து ஆரம்ப பாடசாலைன்னு நினைக்கிறேன். 8, 9 அப்படி மட்டும் இருக்க போல். அப்படியே எல்லாம் விளையாடி கொண்டிருக்காங்க. இன்னும் சேர்மையார் வேற இல்லை போல். இதுதான் அந்த இது கோயில். ஒரு வித்தியாசமாக நடந்திருக்குமே என்ன திருவிழாக்கள். சிவலிங்கம், முருகா, மணிமண்டபம். ஓகே ஓகே ஓகே. அந்த இதுக்காண்டி கோயிலுக்காண்டி எவ்வளோ இந்த வேறங்க தெய்வம். இதில் அந்த நன்கொடையில் இந்த கடைசியில் எல்லாத்துலேயும் வந்து ₹1 வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் அந்த ₹1 அந்த ஒரு நான் இல்லை, அது வந்து அது ஒரு இரட்டையில் கொடுக்கக்கூடாது. கடைசியில் ஒரு 1 வச்சு கொடுப்பாங்க. பட்டையில் கொடுக்கணும். அதனால தான் எல்லாத்தையும் இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு இல்லை தான் மொய் எழுதுற அதான் படத்தில். அதான் ரைட் ரைட். அண்ணாண்ட ஆரம்ப கால பள்ளியை வந்து இந்த ஆர்சி நடுநிலை பள்ளியெல்லாம் படித்தவர். அதோட இந்த கோயிலுக்கும் இந்த ஸ்கூலுக்குமான தொடர்பு வந்து பெருசாக இருக்குது. அண்ணா அந்த வரலாறு சொன்னவர், வழியில் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். அப்படியோ பார்த்துட்டு நாங்களுமே வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போக போகிறோம். என்ன ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஆர்சி ஸ்கூல். ஆனால் இந்த கோயிலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் பெரிய ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. மீசை இருக்க பாப்போம். மாமாங்க பாருங்க, மீசை இருக்க காட்டிட்டு போங்க. இதான் திருநெல்வேலி மீசையா? அப்படி இருக்கா? முறுக்கி விட்டா பழைய சிங்கம். நல்ல அழகா இருக்கு இந்த மீசை. உங்க பேர் என்ன? வேலாயுதம். வா, பேரும் வந்து அந்த ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அந்த காலத்துல பெரிய ஆளு மாமா. பெரிய. ஓகே ஓகே. சந்தோஷம். ஓகே. சுற்றி எல்லா இடம் வந்து சொந்த பந்தங்கள்லாம். அந்த கோயில் அமைகிறதுக்கு இலங்கையிலேருந்து வந்து தான் நீங்கள் அடித்தளம் போடப்பட்டது, அது உருவாக்கணும் சொல்லப்பட்டது என்று பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருந்தவர்.
வியப்பாக இருக்குது எல்லாம் கேட்க. சில பேர் வாய்மொழி மூலியமாக சொல்லியிருக்கோம், அதை வந்து அண்ணா அனுபவிச்சுக்கிறான்க்கு சந்தோஷம். சில பேர் வந்து பேசுவீங்க ஹெல்மெட் போடாமல் போகிறாண்டு. இது வந்து பக்கத்தில், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற படியாக தான் வர்றோம். மற்றபடி போய்க்க கரெக்டாக ஹெல்மெட் போடுங்க. போயிட்டு வந்து நாங்கள் உண்மையிலேயே வித்தியாசமாக இருந்தது. காலை வேளையில் இப்படி ஒரு பைக் ரைடுன்னு சொல்ல முடியாது, ஒரு பயணம் உண்டு போயிட்டு வந்தது. இங்கே உள்ளூரில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட கோயில் சம்மந்தமாக, இந்த இடங்கள் சம்மந்தமாக சொல்லியிருந்தவர் வித்தியாசமாக இருந்தது. சரி, அப்படியோ தொடர்ந்து பாருங்க. பொடியங்கள் எழும்பிட்டாங்களா இல்லையான்னு பார்ப்போம். எழும்பியிருக்க மாட்டாங்க. இப்படி வரட்டாம் செஃப். எத்தனை மணி? நீங்கள் ஒரு குடும்பஸ்தனாக போகிறீங்கல்ல? 9:30 ஆகுது. என்னென்ன பொம்பளை தருவாங்க? என்னென்ன பொண்ணு தருவாங்க? எங்களை காலை உணவு தோசை, தோசை நல்லா இருக்குது. திருநெல்வேலியில் டேஸ்ட் வந்து வேறையாக இருக்குது. ஒரு ஊருக்கும் ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசப்படுது.